இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான இயேசுவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் வாயிலாக தியானிப்போம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் கூட நம்ம தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை நாம் தியானிப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்து இருக்கிறார் என்றார். சகேயுடைய மனமாற்றம் என்று சொல்லி நாளிலே கூட நம்ம பார்க்க போகிறோம். இந்த சகேயுடைய மனமாற்றத்தை குறித்து அவனுடைய அதாவது குணநலங்கள், சகேயுக்கு இருந்த ஒரு 5 விதமான குணநலன்களை இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இயேசுவை பார்க்க ஆசையாக இருந்த சகேயு என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக அவனுக்குள்ள இன்னொரு குணநலம் என்னவென்று சொன்னால் இயேசுவை அழைப்பை பெற்ற சகேயு. மூன்றாவதாக பார்க்கும்போது கீழ்ப்படிந்து தேவனுக்கு வீட்டில் இடம் கொடுத்த சகேயு. நான்காவதாக பார்க்கும்போது தான் பாவி என்று ஒற்றுக்கொண்ட சகேயு. ஐந்தாவதாக பார்க்கும்போது தன்னை தாழ்த்தி தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக வசனங்கள் 1-4 வரை நம்ம பார்க்கும்போது இயேசுவை பார்க்க ஆசையாக இருந்த சகேயு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த சகேயுடைய குணநலனை நம்ம பார்க்கும்போது இந்த சகேயு யார் என்று சொன்னால் அவர் ஒரு டேக்ஸ் கலெக்டர். அதே நேரத்தில் பார்க்கும்போது இவர் ஒரு செல்வந்தன், ஒரு ரிச் மேன் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் ஒரு யூதன், அவன் பார்க்கும்போது ஒரு குள்ளனான மனிதன். அப்போ இந்த 4 வசனங்களை நம்ம தியானிக்கும் போது அவன் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தான். ஆனால் அவனால் ஜனங்கள் சுற்றி நின்று கொண்டிருக்கும்போது ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவனால் செல்ல முடியவில்லை. அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை கூட, ஏன்னா அவன் ஒரு செல்வந்தனாக இருப்பதினாலே அவன் தன்னுடைய ஆஸ்தியை பற்றியோ எதையை பற்றி அவன் யோசிக்காமல் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கவலைப்படாமல் இயேசுவை பார்ப்பதற்காக முயற்சி செய்து அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக, அதாவது இயேசு அந்த சகேயுக்குள்ளே இருந்த அந்த காரியம் என்னவென்று சொன்னால் இயேசுவின் அழைப்பை பெற்ற சகேயு. 5வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு சகேயுவை பெயர் சொல்லி அழைக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இயேசு நமது இருதயங்களை பார்க்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். நமது நினைவுகளை பார்க்கிற ஒரு தேவன், நம்முடைய காரியங்களை பார்க்கிற தேவன், நமது செயல்களை பார்க்கிற தேவன், நம்முடைய நிலைமைகளை பார்க்கிற தேவன், நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இருக்கிற தேவன். அந்த இயேசுதான் அந்த சகேயு காட்டத்தி மரத்தில் ஏறின உடனே அந்த சகேயுவை பார்த்து இறங்கி வா என்று சொல்லி அந்த சகேயுவை பெயர் சொல்லி அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த சகேயுக்குள்ள இந்த குணநலன் என்னவென்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சகேயு தேவனுக்கு இடம் கொடுத்தான். கீழ்ப்படிந்து சகேயு தேவனுக்கு இடம் கொடுத்தான் என்று சொல்லி வசனம் 6 நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல பார்க்கும்போது மனிதர்கள் இந்த சகேயை பார்த்து முறுமுறுத்தார்கள், இவன் பாவி என்று சொன்னார்கள். அப்படி இருந்தாலும் கூட இவன் ஒரு அநியாயக்காரன், இவன் வீட்டில் போய் இயேசு போய் தங்க போகிறாரே என்று சொன்னார்கள். இருந்தாலும் அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. இயேசு தன் வீட்டில் தங்க வேண்டும் என்று இந்த சகேயு உடனே சொன்ன உடனே அவன் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் தனக்கு தேவன் வந்து தன்னுடைய வீட்டிலே தங்குவதற்கு உடனே அவன் இடம் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வீட்டிலே கூட தேவன் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் என்கிற வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நாமும் இந்த சகேயை பார்க்கும்போது தன்னுடைய வீட்டுக்கு இயேசு வந்து தங்குவதற்கு இடம் கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடியும். நாமும் கூட நம்முடைய இருதயத்தை திறந்து சகேவுக்கு இடம் கொடுக்கும்போது அவர் நமக்குள்ளே கடந்து வந்து நம்முடைய இருதயத்திலே தங்குவார். 4வதாக பார்க்கும்போது வசனங்கள் 7-8 வசனங்களை பார்க்கும்போது இந்த சகேயுடைய வாழ்க்கையிலே தான் பாவி என்று ஒற்றுக்கொள்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். நீதிமொழிகளே நம்ம வாசிக்கிறோம் 28-13 வசனத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நம்ம நீதிமொழிகளே வாசிக்கிறோம். இங்கே பார்க்கும்போது சகேயு, ஆண்டவரே, நான் ஏழைகளிடம்
ஏமாற்றிய பணத்தை 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன் என்று தாழ்மையுடன் கூறினார். இங்கே பார்க்கும்போது தேவன் இயேசு சகேயுடைய வீட்டுக்கு வந்தவுடனே மற்றவர்களை பற்றி அவன் யோசிக்கவில்லை. தேவன் தனக்குள்ளே வந்தவுடனே அவனுடைய வாழ்க்கை நிலைமை மாறுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். அவனுக்குள்ளே இருந்த பொருளாசை, பண ஆசை, மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய குணம், வஞ்சனை செய்து பொய் சொல்லி அநேகரை அவன் அந்த அதிகமாக வசூலித்த அந்த வரி பணத்தை எல்லாம் உடனே அவர் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே எதுவுமே கேட்கல, நீ இதை செஞ்சியா அப்படி என்று கூட கேட்கவே இல்லை. உடனே அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், தன் பாவங்களை ஆண்டவரே அவன் ஒற்றுக்கொண்டு நான் இந்த ஏழைகளுக்கு நாள் அத்தனையாக திரும்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி இங்கே அவனுடைய மனம் மாறினதை நம்மளால் பார்க்க முடியும். தான் பாவி என்று அவன் ஒற்றுக்கொண்டு இங்கே இயேசுவிடத்திலே அவன் அந்த வாங்கின அந்த பணத்தை நான் 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் சொல்லி தன் பாவங்களை ஒற்றுக்கொள்கிறான். 5ஆவதாக பார்க்கும்போது தன்னை தாழ்த்தி தேவனை விசுவாசித்த சகேயு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 9வது வசனத்திலே நம்ம பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இவனும் ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம் இந்த சகேயுவிடம் காணப்பட்டது. ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொன்னால் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் இந்த சகேயுக்கு வந்ததை நம்ம இங்கே பார்க்க முடியும். தேவனை அவன் விசுவாசித்தான். நான் உங்கள் வீட்டுக்கு வரணும் என்று சொன்ன உடனே அப்படியே ஆண்டவரே வாங்க என்று சொல்லி விசுவாசித்தான். நம்ம ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் போது இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று பவுல் சொல்கிறார். அதே போல இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இங்கே தன்னை தாழ்த்தி அவன் தேவனை விசுவாசித்தான். ரட்சிப்பு தேவனால் மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். 10வது வசனத்தில் கூட பார்க்கும்போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு உலகத்தில் வந்தார். கிறிஸ்து இந்த சகேயுடைய வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். கிறிஸ்து சகேயுடைய வீட்டுக்குள்ளே வந்த உடனே சகேயுனுடைய இருதயம் மாறினது, அவனுடைய உள்ளம் மாறினது. அவன் மாறினதும் மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவியாக இருந்த சகேயு என்ற மனிதன் இங்கே பார்க்கும்போது மனமாற்றம் அடைந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பாவ வாழ்வை விட்டு இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். சகேயு எப்படி அவர் வீட்டுக்குள்ளே இயேசுக்கு இடம் கொடுத்தது போல அவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் நமக்குள்ளே வருவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். நாம் அந்த முழு குடும்பத்துக்கு, அந்த சகேயுடைய முழு குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது போல நாமும் நம்முடைய குடும்பத்துக்கு உள்ளவர்களை ரட்சிப்பு பெற இயேசுக்கு இடம் கொடுக்கும்போது நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு நாமும் மாற முடியும், நம்முடைய குடும்பமும் மாறும். இந்த சகேயுக்குள்ளே இருந்த குணாதிசயங்களைப் போல அவன் இயேசுவை பார்க்க ஆசையாக இருந்தான். இயேசுவின் அழைப்பை பெற்றுக்கொண்ட சகேயு பார்க்கும்போது கீழ்ப்படிந்து வீட்டிலே இடம் கொடுத்த ஒரு சகேயு, தான் பாவி என்று ஒப்புக்கொண்ட ஒரு சகேயு, தன்னை தாழ்த்தி தேவனை விசுவாசித்த சகேயு. இந்த குணாதிசயங்களை பார்க்கும்போது அவன் முற்றிலுமாய் அவனுடைய வாழ்க்கை மாறினது. நாமும் அந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு மனமாற்றம் காணப்படும். கர்த்தர் தாமே நம்மை இந்த வசனங்கள் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.